தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தோமுஸ் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையில் மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கம் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்துக்கான நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த 2 ஆண்டுகள் முன்பு முடிந்துள்ளது. புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்துவதை தொடர்ந்து நிர்வாகிகள் முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாகவும், இதனால் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கு நிர்வாகி இல்லாததால் தற்காலிக புதிய நிர்வாகிகளாக குளத்தூர் பெரும்பூரை அன்பகம் கலை என்பதன் மூலம் அண்மையில் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2020 ஆண்டு வரை செயல்பட்டு வந்த பழைய நிர்வாகிகளே அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை செயற்படுவார்கள் என திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனை அடுத்து நேற்று மாலை பல்லவன் சாலை இருந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்திற்கு பழைய நிர்வாகிகள் சென்று அங்கு ஏற்கனவே பணியில் இருந்த புதிய நிர்வாகிகள் அவர்களை கடுமையாக தாக்குங்கள். இரு தரப்பினரிடையே ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவின் அதிகாரப்பூர்வ தொழிலாளர் சங்கத்துக்கு பதவிக்கால முடிவடைந்து 2 ஆண்டுகள் ஆகிய மேலாகியும் இதுவரையில் தேர்தல் நடத்த முடியாமல் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை திணறி வருகிறது என்பது மிக முக்கியத்துவமாக இருந்தால், திமுக ஆட்சியில் இருந்து வருவதால் ஏற்கனவே பதவி இருப்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு முறையில் இருப்பதாக என்ற கேள்வி வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதனால் உறுதியை நடத்த வேண்டும் என மற்றொரு தரப்பு தெரிவிப்பதும் தொடர்ந்து அந்த பகுதியை சக்தியான நிலையில திமுகவின் தொழிலாளர் சங்கம் பொறுத்தவரையும் தற்சமயம் பரபரப்பாகவும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.